எல்லாமே எங்களுக்கு தெரியும். போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் பட்டா அண்ணா வந்துட்டு இயல்பு அந்த கேரக்டருக்கான அந்த இயல்பான நடிக்கிற விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கணேஷ் அண்ணா எங்கள் காலேஜ் சீனியர் தான். அதெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே தெரியும். இங்கே வந்துட்டு அந்த ஒரு பதட்டத்தோட அந்த ரியலிஸ்டிக்காக நடிக்கிற அந்த ஒரு விஷயம். சாம் வந்து ஆல்வேஸ் ஃபேவரட். எப்பயுமே சாம் வந்துட்டு போனதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருந்தால் பண்ணுவோம் பேசுவோம் அப்படிங்கிறது தெரியும். இப்படி வந்து திடீர்னு எங்களுக்கு ஆக்ட் பண்ணி ஷாக் கொடுப்பான்னு தெரியாது. செமட்டியும் சாமு. அதே மாதிரி தம்பி வந்துட்டு எப்பயுமே போல்டு வாய்ஸ், அந்த ஒரு போல்டு வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அந்த போல்ட்னஸ், இங்கே வந்து இப்படி போல்டாக பேசணும் இப்படிங்க அந்த ஒரு போல்ட்னஸ் எனக்கு பிடிக்கும். சதீஷ் அண்ணா வந்து எங்கள் காலேஜில் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் இப்படி வந்து இங்கே ட்ராமாவில் வந்து ஆக்ட் பண்ணி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ணா வந்துட்டு சொல்லவே வேணாம், அந்த ஒரு கேரக்டர் அந்த உள் வாங்கிட்டு இங்கே எல்லாருமே அந்த கேரக்டர் அந்த உள் வாங்கிட்டு அந்த நடித்த ஒரு விஷயம் வந்துட்டு வேற. எங்கேயும் வந்து காலேஜில் இன்சிஸ்ட் பண்ணுவார், அப்படி பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உள் வாங்கி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கே பதட்டமாக இருக்கும். அண்ணா வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் உடச்சிட்டு நீங்கள் வந்து முன்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் அண்ணா தான் காரணம். சயின்ஸ் காலேஜ். ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த நாடக கொட்டைக்கு வரேன். ஐயா வந்து எங்களுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக வந்து இந்த நாடகம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி முக பாவனைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லி தருவார். இன்னொன்று வந்து இந்த நாடகம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நாட் என்டர்டைன்மெண்ட். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் தாண்டி நம்மளோட லைஃபோட கலந்தது. ஓகேங்களா? அது எப்படின்னா இப்போது மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் டைம் ஐயா வந்தப்போ இதான் சொல்லியிருந்தாரு, மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பாடி எக்ஸசைஸ் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி நாடகமாக இருந்தாலும் சரி, ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, அதில் இன்வால்மெண்ட்டோடு கேட்கும்போது பார்க்கும்போது இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் ஆல்ரெடி வந்து ஐயா வந்து நிறைய ஒரு நாடகம் அப்படிலாம் வந்து எங்கள் காலேஜில் வந்து பண்ணியிருக்காங்க. செமினார் ஹாலில் வந்து நிறையா இந்த சோஷியல் சர்வீஸ் ஓரியன்டாக நிறையா நாடகம் பண்ணியிருக்காங்க. அந்த சைல்ட் லேபர், லாஸ்ட் டைம் சைல்ட் லேபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, இந்த ஆடியோ, இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆக்டிவ் கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட எல்லா நடிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து நாடகம் வந்து வருது. நாளைக்கு 7 மணிக்கு இருக்கு.